அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்லை சினிமோட்டோகிராஃபியோ, ஒருத்தன் போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார். எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்பொழுது படம் முழுக்க வாயில் சிகரெட் தான் வச்சுருக்கீங்க, நடுவில் தண்ணி வச்சுருக்கீங்க. இதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்களா, இல்லை இனிமேல் அதிகமாக நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு? இது இப்போ டைரக்டர் நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். நான் ப்ரொடியூசராக சொல்கிறேன். அதனால தான் இந்த படத்தை பார்க்கணும். எல்லாருமே காலேஜில் போகிற பசங்க, இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ சில்லி காலேஜ் ஃபிலிம் கிடையாது. மிஸ்டர் அஸ்வத், ஆக்சுவலி ஓமை கடவுளை இங்கே ஓமை கடவுளை வந்த டைமில் தான் இந்த டிவோர்ஸஸ் வந்து அதிகமாக பூம் ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் அதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆனால் அவங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு மெசேஜாகவே நிற்குது. அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போதா? இது எனி மெசேஜஸ் வில் யூ கோனா கன்வே அந்த மாதிரியா? மேம், வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் நிறைய இருக்கு மேம். ஆனால் அது ப்ரையாரிட்டி, அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது. ஏன்னா ஓமை கடவுளே இஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி சொல்லலாம்னா, இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு. ஆஸ் அ விமன் யூல் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சீயிங் திஸ் ஃபிலிம். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த இது கேட்டிங்கல்ல, அந்த சுண்டி விடுறதுலாம், அதுக்கான அடிலாம் இருக்கு அவருக்கு இந்த படத்துல. படம் பார்க்கும்போது தெரியும். அப்படி உங்களுக்கு சொல்லணும்னா படத்துல ஒரு போர்ஷன் மேல அது இருக்கவே இருக்காது சார். அது இட் இஸ் டு ஷோ. நான் ஒன்று சொல்றேன்ல, நம்ம நல்லவனா இருந்தவன் நல்லவனா மாறினான் அப்படின்றது கதை இல்லை. கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான், ஆர்க் தான் கதை. ஸோ அந்த ஆர்க்ல அவனை எப்படி காட்டுறோன்றது தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு படம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாவே கண்ணில் உங்களுக்கு தெரியாது. ஒன்று மேம், அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னதில்ல, சக்சஸ்ன்றதான் இருக்கிறதுல எல்லாருக்குமே பிரச்சனை. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சக்சஸ் நோக்கி தான் ஓடுறோம். ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுது. ஆனால் உட்காந்து டீப்பாக யோசிச்சு பார்த்தா யார் என்ன சக்ஸஸ், யார் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம். அது வந்துட்டு நான் என் அறிவுக்கு என் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். வி ஆஸ் எ டீம் அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது. ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது, ஐ ஹவ் ரிலேட்டட் இட் டு அ ஃபேமிலி ஆங்கிள் with respect to success which you will love it. எனக்கு நான் நம்புறேன் நீங்கள் உங்களுக்கு ஓமை கடவுளை பிடிச்சுன்னு சொன்னதுனால அந்த ஆங்கிள் இந்த படத்தில் இந்த சக்ஸஸ்ன்ற விஷயத்த பேசுறதுல இருக்கு. அதுதான் யங்ஸ்டர்ஸ் வெளியே எடுத்துட்டு போறாங்க. another one question, கௌதம் மேனன் சார் எப்படி டான்ஸ் ஆட வச்சீங்க? இது வரைக்கும் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் அவரை ஃபர்ஸ்ட் நடிக்க வச்சதும் நான் தான் மேம். அவர் டைரக்டராகவே கூப்பிட்டு ஓமை கடவுள் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு எனக்கும் அவருக்கும். இன்னொன்று என்னன்னா, நான் கேட்டால் அவர் மறுக்க மாட்டாருன்னு தெரியும். அவர் காலைல ஹைதராபாத்ல தான் ஷூட்டிங், செட்டுக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்னோட இந்த மாதிரி ஸ்டெப் இருந்தாரு சார், நீங்க ஆடி கான்சர்ட்லாம் பார்த்துருக்கோம் சார், எனக்காக நீங்க ஆடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் இடன் டினை. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் டேக் ஆடும் போது எல்லாரும் கை தட்டிட்டாங்க, சுற்றி ஆடுறவங்களை. வெரிபடி வாஸ் ஷாக் சீயிங் ஹிம் டான்சிங் தட் வே. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் அவர் என் மேல இருக்கிற ஒரு லவ், அவன் நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை. ஹி கேம் அண்ட் டான்ஸ்ட் அண்ட் இப்போ எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஐ தாட் ஏதோ ஒரு விஷயம் சார் பண்ணும்போது புதுசா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் தட்ஸ் இட். Ashwat ji, again here to your right, to your left, I'm sorry.